இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு க்ரீட்டிங் கார்டை வந்துட்டு கஸ்டமைஸ்டாக பண்ணி கிஃப்ட் பண்ணலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் வந்து க்ரஷ்டான சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து 21 x 9.5 இன்ச்சஸ்ங்கிற அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஹார்ட் ஷேப்பை இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்ட் லேயரில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி சென்டரில் இருக்கிற ஹார்ட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி மார்க்கிங் போட்டு அந்த இடத்துல இந்த ஹார்ட்டினை வந்து ஒட்டிடலாம். இப்போது எங்கெங்கெல்லாம் நமக்கு ஹார்ட் அண்ட் ஷேப் வருதோ அந்த ஹார்ட் ஷேப்பை ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் நெலி லேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இதையே தான் நம்ம வெளியே இருக்கிற ஹார்ட் ஷேப்ஸ்க்கும் பண்ண போகிறோம். எல்லா ஷேப்ஸுமே இந்த மாதிரி நெலி லேஸ் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். உள்ளே வந்து ஒரு புக்லெட் மாதிரி தயாரிக்க போகிறோம். அதுக்கு 2 ரெட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கிறோம். இதை ஒட்டினதுக்கு பின்னாடி இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் லேஸும் கூடவே ஒயிட் கலர் லேஸும் எடுத்திருக்கோம். த்ரூ அவுட் டிசைன் பார்த்தீங்கன்னா ரெட், பிளாக் அண்ட் ஒயிட் இந்த 3 கலர் காம்போ தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். இப்போ 2 சைடுமே ஒட்டிட்டோம். இதே மாதிரி ஒயிட் கலரில் குட்டி குட்டி ஹார்ட் அண்ட் ஷேப் பண்ணி அதையும் மேலே ஒட்டிட்டோம். அதுக்குள்ளே சின்ன சின்னதாக ரெட் கலர் ஹார்ட் ஷேப்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கோம். இப்போ சென்டரில் வந்து ஒயிட் கலரில் பேப்பர் ஒட்ட போகிறோம். அதுக்குள்ளே இன்னொரு ரெட் கலர் பேப்பர் ஒட்டிட்டு பார்டருக்கு கோல்டன் கலர் லேஸ் கொடுத்துட்ருக்கோங்க. இப்போது இந்த அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸை க்ளோஸ் பண்ணோம்னா எந்த இடத்துல ஹார்ட் அண்ட் ஷேப் வருதோ அதை மார்க் பண்ணி அங்கேயும் வந்து நெல் லேஸ் கொடுத்துர்லாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து இதை 4ஆக மடக்கி திரும்பவும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கொண்டு வந்து அதில் ஹார்ட் அண்ட் ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஒயிட் சார்ட் எடுத்து அதில் பிளாக் அண்ட் கோல்டு லேஸை ஒட்டிட்டு அதில் 2 ஹார்ட்டையும் ஒட்டிடலாங்க. இப்போ இதோட இன்னொரு சைடு திருப்பி அங்கே தான் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த ஹார்ட் அண்ட் பூவை ஒட்ட போகிறோம். ஒரு ஃப்ளவர் மாதிரி இதை ஒட்டினதுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 சைடுமே பெட்டல்ஸ் இருக்கும். இங்கே வந்து தேவையான கோட்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிருங்க. அதை டெக்கரேட் பண்ணிடுங்க. ஒயிட் கலர் பேப்பரில் மற்ற கோட்ஸ் எல்லாம் எழுதி அதையும் ஒட்டிடுங்க. பார்க்கறதுக்கு நல்லா கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸாக தெரியணும். இப்போ வந்துட்டு இந்த 4 ஹார்ட்ஸ்குள்ளேயுமே தேவையான அளவுக்கு வேர்டிங்ஸ் எல்லாமே போட்டுட்டு அதையும் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கனாலும் பிளாக், ஒயிட் அண்ட் ரெட் கலர் இந்த 3 கலர்னுடைய டாமினேஷன் தான் பார்க்கறக்கே நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக தெரியும். இப்போ அவுட்டர் லேயரில் சின்ன சின்னதாக ஹார்டிங்ஸ் வந்து நம்ம ஒட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஹார்ட் ஷேப்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கு பின்னாடி ஒரு லேயர் கிளிட்டர் க்ளூ வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். இது முடிச்சதுக்கு பின்னாடி இதுக்கும் வந்துட்டு ஒரு கோல்டு லேஸ் வந்து கொடுத்து நம்ம இதை ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ சென்டர் லேயரை பார்த்துக்கலாம். இந்த க்ரீட்டிங் கார்டோட சென்டர் மோஸ்ட் லேயர் தயாரிக்கிறதுக்காக ஒரு கப்பலோட ஒரு இமேஜ் எடுத்திருக்கோம். இந்த பார்டர் நம்ம ட்ரேஸ் பண்ணி பிளாக் கலரில் ஒரு செல் அவுட் செஞ்சு அதை வந்து சென்டரில் ஒட்டிடுவோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேஸை கட்டி முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோங்க. லேஸ் ஓப்பன் பண்ணோன்னே ஒவ்வொரு லேயராக பாருங்கள் எவ்வளோ கஸ்டமைஸ்டாக இருக்குன்னு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நீங்களும் கஸ்டமைஸ்டான கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹேண்ட்மேடான க்ரீட்டிங் கார்டு ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள்.